கார்பெட்ல அடுத்ததா ஒரு சூப்பரான படத்தோட ட்ரெய்லர் லான்ச் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கௌதமபுத்திர சாதகர்ணி. கௌதமபுத்திர சாதகர்ணி படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு கிரிஷ். இந்த படம் பாத்தீங்கன்னா தெலுங்கு அண்ட் தமிழ்ல ரிலீஸ் ஆக போகுதுங்க. இந்த படத்துல லீட் ரோல்ல நடிச்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா பாலகிருஷ்ணன் நடிச்சிருக்காரு. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அம்மாக்காக டெடிகேட் பண்ற ஒரு படமா கொடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் டைட்டில் இருந்தே தெரியும் கௌதமிபுத்திர சாதகர்ணி. ஒரு ராஜா அவரோட அம்மா பேரை வந்து முதல்ல இணைச்சிருக்காங்க. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பாவோட பேர் தான் வந்து அவங்க பேருக்கு பின்னாடியோ இல்ல முன்னாடியோ இணைச்சுப்பாங்க. பட் இந்த படத்துல அம்மா பேரை முன்னாடி இணைச்ச ஒரு ராஜாவை பத்தின கதை அப்படிங்கிற மாதிரி டைட்டில் இருந்தே நம்ம எல்லாருக்குமே தெரியுதுங்க. சோ இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஜானர் ஆஃப் மூவி அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஹிஸ்டாரிக்கல் ஜானர் மூவி அப்படின்னாலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஷூட் பண்ணி தான் படம் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்தோம். இன்ஃபேக்ட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பாகுபலிக்கு நிகரான ஒரு படம் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த படத்தோட ஷூட்டிங் பாத்தீங்கன்னா வெறும் 79 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்பவே சர்ப்ரைஸான விஷயம் தாங்க. இதுக்காக நிறைய பிரபலங்கள் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டைரக்டர் KS ரவிக்குமார் போன்ற பலர் வந்து இந்த படத்தோட டீமுக்கு ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டாங்க. அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் கிரிஷ் பத்தி சொல்லவே வேணாம், ஆல்ரெடி வந்து நேஷனல் அவார்ட்லாம் வின் பண்ணிருக்காரு. சோ அவர் 79 டேஸ்ல படத்தை முடிச்சிட்டாரு அப்படிங்கிறது வந்து அவருக்கு மேபி ஈஸியான விஷயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு. பட் பார்க்கும்போது பிரமிக்க வைக்குது. சோ இதுவே இந்த அளவுக்கு பிரமிக்க வைக்குது அப்படின்னா படம் பார்த்தாதான் தெரியும் அதுல என்னென்ன பிரமிக்க வைக்கக்கூடிய விஷயங்கள் காத்துட்டு இருக்கு நமக்குன்னு. சோ இது பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் ராஜாவோட கதை தான். ஆனா நம்ம நாட்டிலேயே கிடைக்காத இந்த கதையை கிரிஷ் லண்டனுக்கு டிராவல் பண்ணி அங்க இருக்கக்கூடிய லைப்ரரியில இந்த கதையை படிச்சு அது இன்ஸ்பிரேஷனா வச்சு இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்களாம். சோ நம்ம நாட்டோடைய புகழ் வந்து ஃபாரின் வரைக்கும் எவ்வளவு பிரபலமா இருக்கு, பட் நம்ம நாட்டுக்கு இது வரைக்கும் தெரியலையே அப்படிங்கறத வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ற விதமான ஒரு படமாவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சோ இந்த படத்தோட ட்ரெய்லர் லான்ச்ல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, வாங்க பார்க்கலாம். இந்த படம் ட்ரெய்லரை பார்க்கும்போது மிக பிரமாண்டமாக இருந்துச்சு. அதை விட ஒரு ஆச்சரியப்பட வச்சது என்னன்னா 79 நாள்ல இந்த படம் ஷூட்டிங் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது அதை விட ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா தெலுங்குல பீட்டர் கேன் பண்ணாங்க 100 நாள் ஃபைட் எடுப்பாரு. ஃபைட்டுக்கே 100 நாள் ஆகும்னா இது வந்து இவ்வளவு பிரம்மாண்டமானதுக்கு 79 நாள்ல அவருக்காக டைரக்டருக்கு உண்மையில கை தட்டலாம். ஏன்னா அந்த அளவு மிக பிரமாண்டமா இருக்கு. ஆந்திராவுக்கு நமக்கு வந்து சகோதர ஒற்றுமை நிறைய இருக்கு எல்லா விஷயத்துலயுமே. சரி, கர்நாடகா நமக்கு தனி தர மாட்டேன்னு சொல்லுவாங்க, ஆந்திரா நமக்கு கொடுப்பாங்க. அவங்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணுங்கிறது என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வந்தாரை வாழ வைக்கும் தமிழன் வெல்வான், வென்றே தீர்வான். நன்றி, வணக்கம். இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் காட்சிகளை பார்க்கிறப்பவே அதனுடைய தரம் தன்மை எந்த அளவுல நம்ம வந்து உலக நாடுகள்ல முதன்மையான ஒரு இடத்தை கொண்டு போய் நிக்க வைக்க போறதுங்கிறது நிர்த்தன்யமா காட்டி கொடுத்திருக்கு. பாலகிருஷ்ணா அவர்கள் எத்தனையோ படத்துல நடிச்சிருக்கலாம். ஆனா இந்த மாதிரி, அதாவது கௌதமிபுத்ரா சதகர்ணி அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய ஒரு அரசனுடைய ரோல்ல நடிச்சிருக்கார். அதுவும் பிரம்மாண்டமா தயாரிக்கப்பட்டிருக்க இந்த படத்துல நடிச்சிருக்கார். இது வந்து பல விதத்திலையும் அவருக்கும் நம்முடைய கலை உலகத்துக்கும் புகழை தேடித்தரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ட்ரெய்லரே சுப பிரமாதமா இருக்கு. இப்படிப்பட்ட படங்க தான் நம்ம இந்தியன் சினிமாக்கே ஒரு எடுத்துக்காட்டு. வெளிநாடுகளுக்கும் ஈக்குவல், ஹாலிவுட் படங்களுக்கு ஈக்குவலா எடுக்க முடியும் என்றதை நிரூபிச்சிருக்காங்க. இந்த படம் சூப்பரா இருக்கு, மாபெரும் வெற்றி பெறணும். இது ஒரு இந்திய சினிமாவுக்கே ஒரு எடுத்துக்காட்டா ஒரு கர்வம் தரக்கூடிய படமா இருக்கணும். அடுத்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். ஒரு படம் வந்து சரித்திர படமா வரப்ப என்ன ஒரு பெரிய விஷயம் கேட்டீங்கன்னா டயலாக் அதுக்கு அமையணும். நம்ம படங்கள் நீங்க பாத்தீங்கன்னா நாடோடி மன்னன் எம்ஜிஆர் படங்கள்லாம் டயலாக் ஒவ்வொரு சீன்லயும் டயலாக் கைத்தட்டுற மாதிரி இருக்கும், ஒவ்வொரு இடத்துலயும் கைத்தட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அமையும். அந்த மாதிரி இந்த படத்துக்கு அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இதனுடைய தெலுங்கு டயலாக் ரைட்டர் வந்து சாய் மாதவன் எழுதியிருக்காரு. ரொம்ப அற்புதமா எழுதியிருக்கிறார். நான் படம் எனக்கு நல்லா தெலுங்கு தெரியும், அதனால தெலுங்கு பார்த்த உடனே தெரிஞ்சு இவ்வளவு அற்புதமா எழுதியிருக்கிறாரு, இது நமக்கு கொஞ்சம் வேலை கொடுக்குற படம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ணேன். இந்த படத்துல டயலாக் ஒவ்வொன்றும் அவ்வளவு அருமையா இருக்கும். நீங்க படம் பாத்தீங்கன்னா அதனுடைய மெனக்கடல் தெரியும். ஒவ்வொரு சீனும் வந்து எந்த சீனுமே வந்து இந்த சீன் தேவையில்லை, இந்த படத்துல இந்த சீன் இல்லாம இருந்தா கூட நல்லா வந்திருக்கும் அப்படின்னு ஒரு சீனை கூட நம்ம சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இந்த படம் இயக்கியிருக்காங்க கிருஷ்ணவர். இந்த படம் ஒரு மிக சிறப்பான படமா வந்து
தமிழக மக்கள்கிட்ட ஆந்திராவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பண்ண, ஒரு 100 கோடி பட்ஜெட்ல வசூல் பண்ண படம் அது. பல பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் தகர்த்தெறிஞ்சிட்டு பெரிய வெற்றி அடைஞ்ச படம் அது. இங்க தமிழ்நாட்டிலையும் பாகுபலியை தொடர்ந்து அந்த மாதிரி ஒரு சீரியல்ல, அந்த மாதிரி ஒரு சீரீஸ் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு இந்த படத்துல எனக்கு ஒரு பணிபுரிய ஆஃப்டர் லாங் டைம் பணிபுரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு நரேந்திர சாருக்கு ஒன்ஸ் அகேன் நன்றி சொல்லி உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடுக்கிறேன். ஷாக் ஆயிருந்தேன். எனக்கு வந்து 79 days 80 daysலாம் இந்த படம் வந்து எப்படி எடுத்திருக்க முடியும்னு அதை பத்தி நான் வந்து கிறிஷ் கிட்ட தனியா பேசி சில டிப்ஸ் எல்லாம் வாங்கிக்கணும் அப்படின்னு நான் நிறைய யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு அதனுடைய அறிமுகம் இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ப்ளீஸ் கிவ் மீ யுவர் நம்பர் சார். ஸோ ஐ வாண்ட் டு கெட் த டீட்டெயில்ஸ் ஆல்சோ, லாட் ஆஃப் டீட்டெயில்ஸ் ஃப்ரம் யூ. ஆக்சுவலி சாத்தகர்ணின்னு பேர் உங்களுக்கு சொல்லலாம், சாத்தியகர்ணின்னு உங்களுக்கு சொல்லலாம். ஏன்னா அது சாத்தியமே இல்லை. 80 நாள்ல இந்த படம் 70-80 நாள்லாம் எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு ஒரு ஆர்டினரி சோஷியல் ஃபிலிம் எடுக்கிறதுக்கே வந்து பீப்புள் ஆர் டேக்கிங் மோர் தென் a year. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் பண்றதுக்கு இவ்வளோ ஷார்ட் பீரியட் வந்து ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம். அதுக்காக தான் உங்களுக்கு அவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. அந்த உழைப்பு எப்பவுமே ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த வெற்றி இங்கேயும் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் ஒரு வரலாற்று உண்மை கதை. இந்த சாத்தகர்ணி பத்தி தமிழ்ல நூற்றுக்கண்ணனாரனே இளையத்துல எழுதியிருக்கு சார், சரித்திரத்தில் எழுதியிருக்கு. நான் கொஞ்சம் ரீசர்ச் பண்ண அப்புறம் இந்த சேரன் ராஜாவோட நெருங்கிய நண்பர் இந்த சாத்தகர்ணி ராஜா. இது சேரன் ராஜ்காக கண்ணகி சேலை கொடுத்தவரது ராஜா இது சரித்திரத்தில் எழுதியிருக்கு. If you do Google about this, Gautamiputra Satakarni and Tamil and Nutra Kannanar, and யாருக்கு தெரியாது இந்த பெரிய கிங் தாயே தெய்வமணி, he added his mother's name before his name, and that's the greatest honor anybody can do. And my biggest achievement in this film is அந்த கீழே அங்க அஞ்சனா புத்திர கிருஷ்ண நம்ம பேருக்கு முன்னாடி நம்ம தாய் பேர் இருந்தா அது பெரிய ஆனர் ஆக்சுவலி. அண்ட் ஐ ஹாவ் டு தேங்க் இந்த சாத்தியகர்ணனா இங்க நீங்க சொல்லிட்டு சாத்தியகர்ணி அங்க இருக்கு. இந்த படத்தை பண்ணதுக்காக ப்ரொடியூசர் இஸ் காட் ஆக்சுவலி, லைக் ஹவ் இஸ் மதர் ஃபார் சினிமாக்காக ப்ரொடியூசர் தான் தெய்வம். அந்த ஒரு தெய்வம் அங்க இருக்கு. இப்போ தமிழ் மக்களுக்காக இன்னொரு தெய்வம் இங்க இருக்கு. அந்த ஆள் ஆக்சுவல் சாத்தியகர்ணி. அண்ட் I just I got monies, I got everything, and I got an idea. I'm sure Tamil audience will lap it as the Telugu audience did. Thank you so much, and nandri.